நாம் இந்த மறக்க முடியுமா நிகழ்ச்சியின் மூலம் அவருடைய நடிப்பின் சாதனைகளை மறக்க முடியாத படங்களிலிருந்து சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷமடைகிறேன். பொதுவாக தமிழ் பட தயாரிப்பாளர்கள் தங்களுடைய படம் வெற்றி பெற்றது அல்லது தோல்வியடைந்தது என்பதை மதுரையில் அந்த படம் ஓடுகின்ற நிலையை வைத்தே விடுபட்டுவார்கள். ஏனென்றால் சினிமா ரசிகர்கள் மற்ற ஊர்களை காட்டிலும் மதுரையில் மிக மிக அதிகமாக உள்ள இடம். மதுரை மட்டுமல்ல, மதுரை சுற்றியுள்ள தேனி, ராஜபாளையம், பெரியகுளம், திண்டுக்கல் போன்ற பல பகுதிகளும் எம்ஜிஆர், சிவாஜி இரண்டு துருவங்களுக்கும் சரிசமமாக ஈக்குவலாக இருவருக்கும் ரசிகர் படைகள் எப்பொழுதும் உண்டு. அன்று மட்டுமல்ல, இன்றுமே இருக்கிறார்கள். அங்கே எந்த தேட்டராக இருந்தாலும் சிவாஜி படம் ஒரு தேட்டர் ஓடினால் அடுத்த தேட்டரில் எம்ஜிஆர் படம் ஓடும். மற்ற படங்களுக்கெல்லாம் இந்த கல்பனா போன்ற சின்ன சின்ன தேட்டர் தான் கிடைக்கும். அந்த கல்பனா தேட்டரில் கல்யாண பரிசு படம் வெளியானது 1959. அந்த படத்தில் எல்லோரும் ஸ்ரீதர் புதுமுகமாயிற்றே, சரோஜாவை புதுமுக நடிகை ஆயிற்றே, பெரிய அளவுக்கு ஓடாது என்று எண்ணி நல்ல தேட்டரிலும் அந்த படத்தை வாங்கி ரிலீஸ் செய்ய மறுத்துவிட்டார்கள். கடைசியாக கல்பனா தேட்டரில் படம் ஓடியது என்றால் சென்னை காசினோ, மதுரை கல்பனா, கோவை கர்நாடிக் 3 தேட்டர்களிலும் கல்யாண பரிசு 175 நாட்களுக்கு மேல் ஓடி மாபெரும் வெற்றியை பெற்றது. இதேபோல் 1959 மதுரையில் தங்கம் தேட்டரை அடுத்த பெரிய தேட்டர் சிந்தாமணி தேட்டர். சிந்தாமணி தேட்டரை கட்டியதே ஒரு வேடிக்கையான சம்பவம். அந்த காலத்தில் சிட்டி சினிமா என்ற பழைய தேட்டர் இருந்தது. அந்த தேட்டரில் சிந்தாமணி படம் ரிலீஸ் செய்தார்கள். அந்த படம் இவர் எதிர்பார்த்ததை காட்டிலும் பயங்கரமாக ஓடி பலத்த லாபத்தை கொடுத்தது. இந்த படத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் அப்பொழுது தேட்டர் உரிமையாளராக இருந்தவர் மதுரை நகராட்சியின் சேர்மனாக இருந்தவர் அவர். ஆகவே இந்த படத்தை வச்சே ஒரு தேட்டரை கட்டலாம் என்று ஒரு தேட்டரை கட்டி அந்த தேட்டருக்கு என்ன பெயர் வைக்கலாம் என்று அப்பொழுது யோசனையில் இருந்தார். அப்பொழுது ஆங்கில அதிகாரிகள் தேட்டருக்கு அனுமதி கொடுத்து வந்தவர்கள் ஆங்கில பெயர்கள் இருந்தால்தான் தேட்டருக்கு உடனடியாக அனுமதி கொடுப்பார்கள். பிராட்வே, பிரபாத், சென்ட்ரல், கேஷினோ இந்த மாதிரி ஆங்கில பெயர்கள் இருந்தால்தான் உடனடியாக அவர்கள் படத்தை தேட்டரை அனுமதிப்பார்கள். இவர் சிந்தாமணி பெயரிலும் அவர்கள் பிடிக்காது. ஆகவே இவர்கள் அதிகாரியை பார்த்து தலையில் ஐஸ் வைக்காத குறையாக ஐஸ் வைத்தார்கள். என்னவென்று, நீங்கள் தான் இந்த தேட்டரை திறந்து வைக்க வர வேண்டும், இந்த தேட்டரை உங்களை வைத்து தான் நாங்கள் பெரிதாக வளர்க்க வேண்டும் என்று கூற அவருக்கு ரொம்ப பெருமையாக போய்விட்டது. அவர் என்ன பெயர் என்று கூட கேட்காமல் தேட்டரை திறந்து வைத்தார். பிறகுதான் சிந்தாமணி என்ற பெயர் ஏற்பட்டது. இந்த படம் அடுத்து சிந்தாமணி தேட்டரை அடுத்து அந்த சேர்மனும் விருதுநகர் வியாபாரி தங்கமணி என்பவரும் கூட்டாக இணைந்தார்கள். இருவரும் இணைந்து மதுரையில் ஆசியாவிலேயே பெரிய தேட்டர் கட்ட வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர் கூட்டாக மதுரை ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிர்ப்புறத்திலே தங்கம் தேட்டரை கட்ட ஆரம்பித்தார்கள். எந்த வருடம்? 1950 வருடம். அது 2 வருடம் கட்டி அந்த தேட்டருக்கு அப்பொழுது 9 லட்சம் ரூபாய் செலவாகிட்டான். அந்த தங்கம் தேட்டரில் 2563 பேர் அமர்ந்து படம் பார்க்கக்கூடிய இருக்கைகள் போடப்பட்டது. அதாவது ஆசியா கண்டத்திலேயே பெரிய தேட்டராக தங்கம் தேட்டர் இருந்தது. இந்த தேட்டரை கட்டி முடிக்கும் முன்பு அது கூட்டணியாக இருந்த விருதுநகர் எண்ணெய் வியாபாரி தங்கம் என்பவர் இறந்து போனார். ஆகவே அவர் ஞாபகார்த்தமாக தேட்டருக்கு தங்கம் தேட்டரிலே பெயர் வைத்தார்கள். அந்த தேட்டரில் 1952 ஆண்டு அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி நடிகர் சிவாஜி கணேசன் நடித்த முதல் படமான பராசக்தி வெளியிட்டார்கள். அந்த படம் அந்த தேட்டரில் பிரமாதமாக ஓடி அவ்வளவு பெரிய தேட்டரிலும் 112 நாட்கள் ஓடியது. ஓடியும் மறுபடியும் கூட்டம் குறையாமல் இருந்தாலும் அவர்கள் அந்த தேட்டருக்கு முன்பு சிட்டி சினிமா எனும் தேட்டரை குத்தகை கட்டி நடந்து கொண்டு இருந்தார்கள். ஆகவே பராசக்தியை அந்த தேட்டருக்கு மாற்றி அந்த தேட்டரில் 126 நாட்கள் ஓடியது.
ஆக மொத்தம் மதுரையில் பரதசக்தி ஓடிய நாட்கள் 238 நாட்கள். அதன் பிறகு தங்கம் தியேட்டர் எடுத்து சிந்தாமணி தியேட்டர்கள் 1959 சிவாஜி கணேசன் நடித்த பாகுப்பிரிவினை படம் 216 நாட்கள் ஓடி பெரிய வசூல் சாதனை பண்ணியது. அந்த சாதனையை அன்றைய சிந்தாமணி தியேட்டர் உரிமையாளர்கள் தினத்தந்தியை விளம்பரம் கொடுத்தார்கள். என்னவென்று கொடுத்தார்கள்? பாகுப்பிரிவினை படம் சிந்தாமணி தியேட்டரில் 216 நாட்கள் ஓடியதில் 98வது நாள் அதை பார்த்தவர்கள் எண்ணிக்கை 3,72,446 பேர் ரசித்தார்கள். அப்போதைய வசூல் 2,29,260 ரூபாய் 58 பைசா என்றும் குறிப்பிட்டுள்ளார்கள். அதாவது அந்த காலத்திலேயே அந்த படத்திற்கு அப்பொழுதெல்லாம் தனி டிக்கெட் எல்லாம் 3 அணா 2 அணா என்ற கணக்கில் இருந்திருக்கிறது. நானே அப்பொழுது தரானே என்று இந்த படத்தை 1 அணா டிக்கெட்டில் பார்த்திருக்கிறேன். அதுக்கடுத்து 69 எம்ஜிஆர் படமான அடிமை பெண் படம் அதே சிந்தாமணி தியேட்டரில் 175 நாட்கள் ஓடியது. பிறகு 79 சிவாஜியின் திரிசூலம் படம் 200 நாட்கள் ஓடியது. ஆகவே மதுரையில் இவ்வளவு நேரம் நான் சிவாஜி பற்றி கூறிய கருத்துக்களை முழுமையாக செவிப்படுத்த உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.